ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரியராஜா அம்மா அவர் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து கத்தரண்டை ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்துவார். வேத வார்த்தைகளுக்கூடாகவும் வழிநடத்துவார். அந்த வகையிலே கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அவருடைய பாடல்கள், கத்தர் கொடுத்த பாடல்கள், அவற்றை அவர் சீடிக்களாக வெளியிட்டிருக்கிறார். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே வான்புறாவின் நேரத்தை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் எல்லாவித அந்தகார சக்திகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி தடைகளை நீக்கி வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைசலோட்டம்மா. Praise the Lord, brother. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமென். Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அழைக்கும் போதெல்லாம் அவருடைய உண்மை நிமித்தம் அவர் வந்து என்னை பலப்படுத்துகிறார். வான்புறாவே மத்தியில் வந்திரங்கிடும் இந்நேரமே வந்திரங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே. பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா, எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்தி ஆண்டவரே நீங்க பேசுங்க. நீங்கள் அந்த பாடலுக்கு கூடாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கும் ஒரு எழுப்புதல், அந்த உள்ளங்களே ஒரு சந்தோஷம் தான் வேணும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் நம்பிக்கை உண்மையில் இருக்கிறது என்றவரையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு சுவாமி, இந்த நேரத்தை நான் முற்றுமா உங்களோட ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. இயேசுவை நீங்கள் தடையலை அகற்றி போடுற தெய்வம். இந்த இடத்திலே உங்களோட சமூகம் இருக்கிறதுக்காக நான் உண்மை நன்றியோடு சோத்திரித்து ஒரு விசமுட பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 9th October 2020 கால ஜப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த பாடல் தான் நான் இந்த நாள்ல உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே எந்த நம்பிக்கையாம், அவரே என்றும் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றுமே. நான் நம்பும் தேவன் பெரியவர். நான் நம்புகின்ற தேவன் திரியக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இவரே என் நம்பிக்கை, இவரே என் பெலன். திரியக தேவன் என் பெலனானார், அவரே என் கண்மலையும் கோட்டையுமானார். ஆமேன். அவர்தான் என் பெலன். இனி நாங்கள் அங்க ஆச்சிரமத்திலே பாடுவோம். சங்கீதம் 48. கத்தர் பெரியவர், அவர் நாமது தேவனுடைய நகரத்திலும், தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமேன். அவர் பெரியவர்.
இன்னும் எனக்கும் ஒரு பாட்டு ஒரு பாட்டு கத்தர் கொடுத்தார். கத்தர் பெரியவர், அவர் உண்மை பெரியது, அவர் கிருபை காலை தோறும் புதியது, அவர் அன்பிலும் அளவிட முடியாதது, அவரை நான் என்றென்றும் பாடிடுவேன், பாடாத பாட்டொன்று பாடிடுவேன், என் இயேசுவின் நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன், அவர் அன்பை நான் என்றும் பாடிடுவேன், அவருக்கு புது பாட்டு பாடுவேன், பாடாத பாட்டொன்று பாடிடுவேன். ஆம், கர்த்தர் பெரியவர், அவருடைய உண்மையும் பெரியதா இருக்கிறது. God is great. சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று. 1 நாளாகமம் 16:25 தாவீது சொல்லுகிறான், அதே தான் சொல்லுகிறான். இன்னும் 1 நாளாகமம் 19:11, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் உம்முடையது, மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவர் எல்லாருக்கும் தலைவராய், எஸ் தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், நீரே உமக்கு ஒப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் எரேமியா 10:6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. இன்னும் ஏசாயா 12:6 அங்கு சொல்லப்படுகிறது, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அவர் எப்பொழுதும் எங்களுடைய நடுவில் இருக்கிறார். இதைத்தான் செப்பனியா 3:17 சொல்லுகிறது. நான் அதை பாடுகிறேன். கர்த்தர் வல்லமையுள்ளவர், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நடுவிலே இருக்கிற பெரியவராயிருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இன்னும் அவர் God deeds are great, அவரது செயல்களும் பெரியதா இருக்கிறது, அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். 136 சங்கீதம் 4 சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அங்கே செங்கடலை 2 பிரித்து ஜனங்கள் நடந்து போனார்கள், ஜோர்தான் குவிந்து நடந்து போனார்கள் கால் நனையாமல், ஈவன் எரிகோ மதில்களும் துதியினால் விழுந்தது. இப்படி எத்தனையோ அதிசயங்களை செய்தார். ஏன் என்னுடைய ஜீவியத்திலும் நீங்களுமே அனுபவித்திருங்க எத்தனையோ அதிசயமான காரியங்கள், விளங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஏன்? அவர் பெரியவராய் இருக்கிறபடியினாலே. எரேமியா 32:19 சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார் என்று சொல்லு. இங்கே லூக்கா 1:49 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பாடுகிறார். அங்க ஏஞ்சல் சொல்லுது, நீ கற்பவதியாய் குழந்தைய பெறுவாய் என்று. அப்ப அவள் கேட்கிறாள், இது எப்படி நடக்கும்? அவர் சொல்ற, கடவுளாலே தேவனால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறா? உடனே அவ சொல்லுற, உன்னுடைய இனத்தாளாகிய மரியாளும் இப்பொழுது அவளுக்கு இது 6வது மாதம், மெலடி எண்ணப்பட்டவளுக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்கப்போது. உடனே மரியாள் போறா அங்கே எலிசபெத் வீட்டே போய் அவளை வாழ்த்தும் பொழுது, எலிசபெத்தின் வயிற்றிலே இருந்த குழந்தை யோவான் ஸ்நானன், அவர் அந்த குழந்தை துள்ளிட்டு. அப்பொழுது அவளும் எலிசபெத்தும் இவரை வாழ்த்தும் பொழுது மரியாள் பாடுகிறார், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பாருங்க, இவ்வளவு வல்லமையான காரியம். ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதென்றால் நம்ப முடியாத காரியம். அதான் அவ பாடுகிறா.
ஆனா அவ தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது அவருடைய அன்பும் பெரிதா இருக்கிறது. உமது அன்பு பெரியது, உமது நேசம் வலியாது, உமது நாமம் மேலானது, உம்மில் நான் என்று மகமகிழ்வேன், உம்மில் நாம் என்றும் அகமகிழ்வேன். பாருங்க, அன்பு, ஆண்டவருடைய அன்பு பெரியது. அங்கே 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று. இன்னும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று. அவர் அவ்வளவு பெரிய அன்பு எங்களே, தேவன் எங்களிலே அன்பு கூர்ந்தார். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர், தந்தை போலும் சுமந்து வந்தீர், தாங்குவீரே நீ மேலும் தயவாலே, தாங்குவீரே நீ மேலும் தயவாலே. எவ்வளவு பெரியவர் பாருங்க. தாயினும் மேலா அன்பு கூறுகிறார். தாய் சிறியானவள் கற்பத்தின் பாலால் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இவ்வளவு அன்பான தேவன் சுமந்து வந்தாரே. பிதா பிள்ளைய தோல்லே சுமக்கிறது போல எங்களை சுமந்து வந்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இன்னும் உமது தேவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சாம் 71 சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானவைகள் பெரிதானவைகளை நீ செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் இல்லை. 1 நாளாகமம் 1:20 கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியையும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று 2 சொல்லப்படுகிறது. 1 நாளாகமம் 1:20, 2 சாமுவேல் 7:22 தாவீது 2லும் தாவீது தான் இதை ஒன்றே சொல்லுகிறார். உமக்கு நிகரான, நாங்கள் காதுகள் கேட்டது, உமக்கு நிகரானவர் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், நான் பாடுகிறேன், அவரே என்னில் ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் என்றென்றுமே என்று. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 102ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இயேசு தாமே அங்கே பத்மு தீவிலே யோவான் அங்கே எக்ஸைல்ல இருக்கும் பொழுது, அவன் கர்த்தருடைய நாளை ஆவிக்குள் ஆனது போது இயேசு அங்கே வருகிறார். வந்து அந்த இடத்திலே அவருக்கு சொல்லுகிறார், ரெவலேஷன் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தல் 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவருக்கு ஆதி எல்லாம், அந்த அல்பபெட்டும் அப்படித்தான், ஆதி அந்தம் கடைசியா முடிகிறது. அவருக்கு முடிவே இல்லை, முடிவில்லாத தேவன். இன்னும் 1ஆம் சரணம் நான் பாடுகிறேன், சாத்தானை வென்று ஜெயம் எடுத்தார், சிலுவை மரணத்தால் வெற்றி சிறந்தார், நீயும் அவரை நம்பிடுவாய், அவரே உனக்கு ஜெயம் கொடுப்பார். பாருங்க, சாத்தானை வென்றார் இயேசு. அங்கே ரோமர் 8:37 சொல்றது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவரா இருக்கிறோம். இந்த இதிலே நான் அங்க பாடுகிறேன், அவர் வந்து நீ அவரை நம்பு, அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பாரு. முற்றும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாய் நம்மை நடத்திடுவீர், ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமாயும்மை நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமாயும்மை நடத்திடுவார். ரோமர் 8:37 சொல்லுறது, இவ எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த சிலுவை மரணத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது கொலோசியர் 2:14-15 வசனங்கள் மிகவும் ஒரு நல்ல வசனங்கள்.
ஏனென்றால் எமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இங்கே மோசேயின் நியாய பிரமாணத்தின் படி பாவத்திற்கு தண்டனை மரணம். இந்த அதை எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த பாவத்துக்கு வர வேண்டிய இந்த தண்டனையை அதிலே இருந்த அந்த கையெழுத்தை இயேசு நீக்கி சிலுவையில் அதை ஆணி அடித்தார். ஏன்? அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தால் சாத்தானை அங்கே வென்றார். அவருடைய வல்லமை ஆனாலே இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தினாலே சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே 1 கொரிந்தியர் 1:18 சொல்றது, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இது கெட்டு போறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாயிருக்குது, ஆனா எங்களுக்கோ அது தேவ பலன். பாருங்க, அந்த சிலுவையில இயேசு மரித்ததாலதான் எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அங்க இரத்தம் சிந்தினார், சாத்தானை வென்றார். ஆகவே இந்த சிலுவை மரணம் எங்களோட கிறிஸ்தவ ஜீவியத்துக்கே ஒரு மையமாகவும் அந்த சுவிசேஷத்தின் மையமாகவும் இருக்கிறன்னு பார்க்கிறோம். ஏன்? அங்கே 1 யோவான் 3:8 பிசாசுடைய கிரிகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு எங்களுக்காக பிறந்து அங்க சிலுவையிலே அவர் மரித்ததால பாவத்தையும் மரணத்தையும் அங்கே வென்றார். அவருடைய இது கிறிஸ்தவ செய்திக்கு இது மையமாக இருக்கிறது. த கிராஸ் இஸ் சென்ட்ரல். அந்த எங்களோட சுவிசேஷத்துக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு இதைத்தான் சொல்லித்தான் அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிகளின் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் முக்கியமாயிருக்கிறது. இதை நம்புகிறதால் என்ன நன்மைகள் வரும் என்று ஒரு சில நன்மைகளை நாங்க பார்க்கும் பொழுது, இந்த மரணத்தின் கூடாக இயேசு கிறிஸ்து பிதாவோடும் மற்ற விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும், அதாவது அவரோட பிதாவோடும் இன்னும் எங்களோட சக விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஒப்புதலாக்குதலின் ஒரு ஊழியமாக இருக்கிற ரிகன்சிலியேஷன். அது அதை குறித்து எபேசியர் 2:13 வரைக்கும் இருக்கிறது. எபேசியர் 2:13 வரைக்கும் அது ஒரே காரியத்தை தான் அங்க சொல்றது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்னும் அங்க சொல்றது, அவர் எங்களுக்கு சமாதான காரணரானார், 2 இருதரத்தாரையும் எங்களை எல்லாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன், எங்களை ஒப்புரவாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 5:9-10 இந்த இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கலாத்தியர் 1:20 எங்களுக்கு சமாதானம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 5:18-19 எல்லாம் ஒன்றைத்தான் சொல்றது. இவ எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பாட்டு உண்டு. 1997 ஏப்ரல் 17 ஆண்டவர் எனக்கு இரத்தத்தை குறித்து ஒரு பாட்டை தந்த, அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு நான் பாடுகிறேன். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே என் பாவங்களை கழுவியதே, பரிசுத்த தெய்வம் பலியானாரே, இயேசு உனக்காகவே ரத்தம் சிந்தினார். ரத்தமே ரத்தமே இயேசு சிலுவையில் தொங்கி மரித்தாரே, பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு உண்டாகியதே. இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவிடுமே, இந்த ஊற்றண்டை நீ இன்றே வந்திடுவாய். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே, பாவிகளுக்காகவே இயேசு மரித்தாரே, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண, இயேசுவின் ரத்தத்தாலே நீதிமன்களாக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே, இயேசு சிலுவையில் தொங்கி மரித்தாரே,
இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இயேசுவின் மரணத்தாலே ஓப்புரவாக்கப்பட்டோம், அவருக்கு சொந்தமான ஜனமாகும் ஆகிவிட்டோம். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே என் பாவங்களை கழுவியதே. உங்களுக்கும் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்களும் அந்த ஒப்புரவாக்குதலை அடைகிறீர்கள், சமாதானம் கொடுக்கிறது, அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே. அவரே இன்னும் அங்கே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால எங்களை பாவ மன்னிப்பு இருக்கிறது, நாங்க சுத்திகரிக்கப்படுகிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறேன் சொல்லப்படுகிறது. இன்னும் எபிரேயர் 4:14 சொல்லுகிறது. எபிரேயர் 4:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியலற சுத்திகரிப்பது இவ்வளவு நிச்சயம் இருக்கப்படுகிறது. பாருங்க, இயேசு சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு கிளென்சி பாவ மன்னிப்பு கிடைத்தது. இன்னும் பாவத்தையும் நாங்கள் அங்கே பாடுறோம். 1 யோவான் 3:5-8 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு பாவம் இல்லாத ஆண்டவர் எங்களுக்காக இந்த பிசாசின் கிரியலை அழிக்கத்தான் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்கள் எங்களுக்கு கழுவினது. இன்னும் எதையும் பாவ பாடல்கள் அதை குறித்து இருக்குது. 1-2 மட்டும் பாடுறேன். என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே, தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே, அவர் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். இது எங்களுக்கு தெரியும். அங்கே 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 எல்லாம் எனக்கு வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே அங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். 39 தழுவுகளை ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் குணமாகிறோம். எங்களுடைய வியாதி எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் குணமாகிறோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்காக அங்கே ஏசாயா 53 மிகவும் அழகாக சொல்லுகிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். ஆகவே அவர் எங்களுக்காக அவரை நம்பும் பொழுது எங்களுக்கு தழும்புகள் நான் குணமாகிறோம். தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமாகினேன். 1000 நாவுகள் போதாதே உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடிட. என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிருள்ள மட்டும் பாடிடுவேன். இன்னும் ஒரு நன்மை என்ன? அங்க கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எங்களுக்கு சாபம் வராதபடிக்கு மரத்திலே தூக்கப்பட்டவன் சாபம், அவர் சபிக்கப்பட்டவன், அந்த சபிக்கப்பட்ட சாபம் எல்லாவற்றையும் இயேசு எங்களுக்காக எடுத்தார். ஆகவே நீ அவரை நம்பினால் உன்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர் எடுக்கிறார். இன்னும் ஒருத்தர் நாங்கள் பார்க்கிறோம். சிலுவை மரத்தில் தொங்கிய இயேசுவே, என் பாவங்கள் துக்கங்கள் சுமந்தீரே, ரத்தத்தாலே என்னை கழுவி பிள்ளையாக மாற்றி நீரே. அவர் என்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். அங்கே சிலுவை மரத்திலே தொங்கி என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்தார். அடுத்தது எங்களுக்கு ரட்சிப்பு. மனிதன் பாவத்தின் நிமித்தம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் இப்ப மீண்டும் அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு எபேசியர் 2:1 அழகா சொல்றது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம்.
மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே அதுல அந்த மரணத்தில் விசுவாசத்தை வைக்கிறதுனாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான். எங்களுடைய முயற்சியாலே அல்ல, இது முற்றும் காட்ஸ் கிரேஸ், கம்ப்ளீட்லி ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ், நாட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். யோவான் 3:16-17 எங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாக அன்பு வந்தாருன்னு பாக்குறோம். இன்னும் ரோமர் 5:8 பாவியாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார். பாவியாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார். பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன் ஓமன்பை நான் பாடுவேன் பாடுவேன். அடுத்தது எங்களுக்கு நித்திய ஜீவன், எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறே. நாங்கள் இந்த ஜீவனை விட்டு அங்க போகும்போது அவரோட we will live with him forever. அங்க மரியாள் மாத்தாளுடைய சகோதரன் மரித்த பொழுது மாத்தாள் அவர் 2 பேரும் சொல்லினோம், நீர் இருந்திருந்தால் என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே எங்களுக்கு மரணம் இல்லை. நாங்கள் ஒரு முறை பாவத்துக்கு மரித்தோம், இனி நாங்கள் நித்திய ஜீவன் எங்களுக்கு. அங்கே யோவான் 5:24 சொல்லுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை வென்று இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்ததினாலே, ஹல்லேலூயா, thank you Jesus. மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததால் ஜீவிக்கிறார். அவரால் நானும் ஜீவிக்கிறேன், உயிர் வாழ்வேன் நான் அவர் புகழ் பாட. இன்னொரு இடத்திலே சொல்றார், நித்திய ஜீவனை தந்தவரே நீடோழி காலம் உம்முடன் இருக்க நீரெல்லாலுமக்கு யாருண்டு இயேசுநாதா நின்னடி பணிந்து சரண் போகுந்தேன். ஆமேன். அடுத்த சரணம் நான் பாடுகிறேன். அக்கினியூடே நீ நடந்தாலும் தண்ணீர்களை நீ கடந்தாலும் நம்பிக்கையிந்தவன் உன்னோடே இருக்கிறார் என்பதை மறந்திடாதே. ஆமேன். நம்பிக்கையின் தேவன் உன்னோடு இருக்க நீ மறக்காத. அங்கே ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேல் பற்றாது. தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது வியாதி வறுமை கஷ்டம் எதுவா இருந்தாலும் அது தண்ணீர். ஆனால் அக்கினி போன்ற பிரச்சனை ஆறுகள் கடக்க முடியாதது. எல்லா விதத்திலும் எல்லா வேளையிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். தண்ணீர்கள் வியாதி வறுமை இன்னும் அக்கினி போன்ற பிரச்சனை கடக்க முடியாது, என்னால் ஏறாது என்று சொல்ற வேளையிலும் அவர் இருக்கிறார். அந்த லைஃப் அப்ளிகேஷன் பைபிள் அதை மிகவும் அருமையா சொல்லுகிறது. When you go through deep waters and great trouble, I will be with you. When you go through rivers of difficulty, you will not drown. When you walk through the fire of oppression, you will not be burned up. The flames will not consume you. இப்படியான காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவா செய்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். அங்க தானியேலின் புத்தகத்திலே அந்த 3 வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினிக்குள்ள போட்டும் அவர்கள் அழியவில்லை, எரிக்க முடியாமல் போயிட்டு அந்த அக்கினி. இந்த காலையிலே நான் ஆண்டவரை கேட்டேன், எனக்கு 2-3 ரெவலேஷன் தாங்கும் ஆண்டவரே, எல்லாருக்கும் தெரிந்தாதானே 1-2 ஏதாவது புதிதா தாங்குன்ற பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த அக்கினி என்று சொல்லும் பொழுது அந்த 3 வாலிபர்களும் எப்படி தப்பினார்கள், அவர்களை சுற்றி ஒரு பிளாங்கெட் இருந்ததா.
அந்த பிளாங்கெட்டிலே அந்த அக்கினி பட்டு எரிக்காது. அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே, அதாவது அந்த கிருபை தான் ஒரு பிளாங்கெட்டாக இந்த 3 வாலிபர்களையும் மூடி வச்சது. உனக்கும் எனக்கும் அக்கினி போன்ற பிரச்சனை வரும் பொழுதும் அவருடைய கிருபை ஒரு பிளாங்கெட்டா வந்து அக்கினி வந்து அப்படியே திரும்பி போய்விடும். எரிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை எனக்கு இந்த காலையிலே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் அடுத்தது தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது தண்ணீரை போல பிரச்சனை வரும். நோவா அவன் பேழைய சொன்னார். அதுவும் ஒரு கிருபை. அந்த கிருபை தான் அந்த பேழை. அந்த பேழைக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு தண்ணி மேல வந்தாலும் மேல போக போக பேழை மேலே போகும். So you will never get drowned. அந்த கிருபை, அக்கினியும் ஒரு கிருபையா எங்களை தாங்குறது, வெள்ளங்களும் ஒரு கிருபை போல எங்களை தாங்குறது. இன்னும் நாங்கள் அடுத்ததா நான் பார்க்கிறோம், இது எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை, தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேல் புரள முடியவில்லை, சோத்திரமே. இன்னும் ஒரு பாடலிலே, தண்ணீர்களை நாம் கடக்கும் போது, அக்கினியில் நாம் நடக்கும் போது, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், காரிருள் நேரம் சோதனை வேளையில் நான் உம்மை நம்பிடுவேன். இன்னும் எபிரேயர் 13:5 சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்க ஜோஷுவா 1:5 அதே சொல்றாங்க. இந்த ஜோஷுவாவுடைய புத்தகம் 1 அதிகாரம் அந்த பேஜ் எனக்கு நல்ல விருப்பம். ஏன் அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரமில்லை, அவர் சொல்லுற, நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட வருவேன். ஜோஷுவாவுக்கு சொன்னவர் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீ எங்க நடந்து போனாலும் நான் உன்னோட வருகிறேன். அப்ப எப்படி அக்கினி வர முடியும்? என்ன விதமான பிரச்சனையிலும் உங்களை தாக்க முடியாதே. எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஆண்டவர், உறங்காமல் தூங்காமல் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் கைவிடவே மாட்டார். ஜோஷுவாவின் தேவன் எங்களுக்கும் தான் இன்றும் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் எங்களை ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அடுத்த 3வது சரணத்திலே, அழைத்தவர் உண்மை உள்ளவரே, அநாதி தேவனும் அடைக்கலமே, கர்த்தரு நம்பிக்கையாயிருந்தால் நம்பினோரை கைவிடவே மாட்டார். பாருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அடுத்து 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவற்றை அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 1:1 சொல்ற, தன்னை அப்போஸ்தலனா இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா. இங்க பாருங்க, எங்களுக்கும் அழைப்பு எத்தனையோ. அங்க மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னத்தில் பாருங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த அழைப்பு எங்களுக்கு, அதிலும் ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பரம அழைப்பு தான் எங்களுக்கு. அவ காலிங் நாட் ஆர்டினரி காலிங். இது அங்க எங்கட காலிங் ஹெவன்லி காலிங், ஒரு பரம அழைப்பு. பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அங்க சொல்லுறார் அவர், நான் பேந்து அதை சொல்லுறேன் உங்களுக்கு. இங்கே எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்கு. ஆகவே இந்த சங்கமத்துல இருக்கிற எல்லாரும் மனுஷர்கள். அங்கே நான் சொன்னேன், அந்த பேழை, அந்த மீன் நான் முதல்ல அதை சொல்ல மறந்து போட்டேன். ஒரு மீனைத்தான் அங்கே ஆண்டவர் அங்க ஆயத்தம் பண்ணி வைக்கிற. நீ வெள்ளத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை கேட்கணும் போல முதல்ல அதை நம்பி விசுவாசிக்கிறவர்களை அந்த மீன் விழுங்கி கொண்டு யோனாவை வழியில விட்டது போல விடுது. இந்த சங்கமம் வானொலி ஒரு மீன். அது அந்த தண்ணிக்குள்ள இருந்து கஷ்டப்படுறவள வழியில கொண்டு வருது இந்த செய்தி.
சங்கமத்துக்கூடாக போற செய்தியை கேட்கிறவர்கள் அந்த இந்த சங்கமத்துல அந்த செய்தி கூடாக அவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நான் முன்பு நான் சொல்லி இருக்கோன்னு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த வேளையில். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 2:11, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேணும். இது ஒரு ஹெவன்லி காலிங். நாங்கள் கவனமா இந்த எங்களோட அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயும் பரிசுத்தமாயும் கவனமாயும் நாங்கள் நடக்க வேணும். 1 கொரிந்தியர் 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். அந்த அழைப்புக்கு உண்மையும் உத்தமமாக நாங்கள் நடக்க வேணும். இன்னும் விசுவாசிகளுக்கு எல்லா நிலவரங்களிலும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எங்களை இப்பொழுதும் எங்களை சிறப்படுத்தி எங்களை காத்து கொள்வார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிகளின் 26ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே அங்கே பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வந்து அகிரிப்ப ராஜாவுக்கு முன்னால விடுகிறார். அவன் சொல்றான், சரி நீ உன்னுடைய கேஸை சொல்லுன்னு சொல்லுகிறான். அங்கே அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? 26:19 ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. அவருக்கு அழைத்த அழைப்பை பவுல் அப்போஸ்தலன் அறிந்து கொண்டார். அது ஒரு பரம அழைப்பு. அவர் சொல்றார், அந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாமல் இல்லை, நான் கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கு எங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், இதுதான் உனக்கு உன்னுடைய அழைப்பு ஒரு பரம அழைப்பு. அதுக்கு நீ கீழ்ப்படிந்து நட. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை. இன்னும் 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கோ, எவ்வளவு அருமையான ஆண்டவர். நாங்களாம் தவறி போனாலும் அவர் உண்மை உள்ளவரை அழைத்தபடினாலே எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை தன்னுடைய மகிமைக்காக அவர் பாவிப்பார். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட வருவேன். எவ்வளவு உண்மை உள்ள தேவன். அழைத்திட்டார், ஆகவே அவர் கைவிட மாட்டார். அங்கே தாயின் கற்பத்திலேயே பவுல் அப்போஸ்தலனை அழைத்தான்னு சொல்றார். எங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர். அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேணும். 1 தெசலோனியர் 2:13 மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அதான் நான் முதலும் சொன்னேன், நாங்கள் அவற்றை அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் அடுத்து நான் அதிலே பாடுகிறேன், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நீ அவரை நம்பினால் அவர் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்று பாடுகிறேன் நான். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். உபாகமம் 33:27 சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கும் அங்கே சங்கீதம் 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பாருங்கோ, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவனாயும் இருக்கிறார். இன்னும் எனக்கும் ஒரு பாடலிலே அநாதி தேவனின் அடைக்கலமானிரும் செட்டைகளின் நிழலில் தங்கிடுவேன், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், கரத்தால் என்னை நடத்திடுவீர். ஆமே, அநாதி தேவனே அடைக்கலம், உடைய கரத்தால் என்னை நடத்துவீர் என்று நான் பாடுகிறேன். கர்த்தர் இவ்வளவு நல்லவர். அங்கே அவர் இந்த பாட்டிலே நான் கடைசியா நான் இந்த பாடத்தை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். ஆண்டவர் எங்களை என்ன விதமாக எங்களுக்கு அழைப்பை தந்து எங்களை நடத்துகிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீம் சாங், அது நீ அவரை நம்பினால்
அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜோஷுவாக்கு சொன்னவர் அதேதான் எங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே எந்த நம்பிக்கையாம், அவரே என்றும் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றுமே. சாத்தனை வென்று ஜெயமெடுத்தார், சிலுவை மரணத்தால் வெற்றி சிறந்தார். நீயோம் அவரை நம்பிடுவாய், அவரே உனக்கு ஜெயம் கொடுப்பார். நான் நம்பும் தேவன் பெரியவர். அக்கினியூடே நீ நடந்தாலும், தண்ணீர்களை நீர் கடந்தாலும், நம்பிக்கையின்றவன் உன்னோடே இருக்கிறார் என்பதை மறந்திடாதே. ஆமென். நம்பிக்கையின் தேவன் உன்னோடு இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவரே, அநாதி தேவன் உன் அடைக்கலமே. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்தால், நம்பினோரை கைவிடவே மாட்டார். நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே எந்த நம்பிக்கையாம், அவரே என்றும் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றுமே. ஆம் சுவாமி, மரித்தேனானாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் ஜீவித்திருக்கிற கர்த்தர், இன்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்று நான் அறிக்கை பண்ணி பாடிட்டேன். எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டேன், நீங்கள் இவ்வளவு பெரியவர் என்று. உண்மை நம்பலாம் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் உங்களை நம்ப வேணும் ஆண்டவரே. என் நம்பிக்கை தேவன் பெரியவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜோஷுவாவோடும் மோசையோடும் இருந்தவர் எங்களோடும் கூட இருக்கிறீர் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன். எங்களுக்கு முன்னா போய் தடைகளை அகற்றுறது அவர். மீகா சொல்லுற தடைகளை அகற்றார், முன்னுக்கு போறாரு. எவ்வளவு அருமையான தேவன், எங்களுக்கு சோத்திரம். இந்த நாள் இந்த செய்தியை கொடுக்க எனக்கு 20 அந்தீர் ஆண்டவரே. எப்பொழுதும் இந்த செய்தி வரும்போது நடுங்குவேன். நான் கேட்பேன், ஆண்டவரே நான் இப்படி நடுக்க வேணும், நீர் என்ன பலப்படுத்துறது, நான் இப்படி பலத்தோட கொள்ள வேணுமே என்று சொல்லித்தான் இன்றைக்கும் ஜெயம் எடுத்தேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. இந்த தருணத்துக்கு ஆசோத்திரம், இந்த வானொலிக்கு ஆசோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு ரெவலேஷனை தந்தார். ஒரு மீனை போல இருந்து தண்ணீருக்குள்ள இருந்து அவதிப்படுகிறவர்கள் செய்தியை கேட்ட உடனே, இந்த சங்கமத்துக்கு கூட கேட்ட செய்தியை கேட்டவர்கள் அப்படியே விழுங்கி வந்து வெளியில கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு. நன்றி ஆண்டவரே, இது எவ்வளவு பெரியவர் என்று ஒரு அறிக்கை பண்றேன் ஆண்டவரே. இதை நடத்துற உங்களுடைய அடியானம் ரீட்டாம் போடவே அதை உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ தங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, சரீர பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருக்கிற சோத்திரம். அதே போல இந்த சங்கமத்துல செய்தி கொடுக்கிறவர்களும் தான் ஆண்டவரே. இவ்வளவு ஸ்ட்ரகிள் மாட்டேன், எனக்கு தெரியும். நேரத்தை கண்டுபிடிக்க வேணும், தருணம் வேணும், பலன் வேணும், எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இதுக்கு மேல என்ன வேண்டும் ஆண்டவரே? இப்படி ஒரு தெய்வத்தை அறியங்களுக்கு 20 அந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இன்னும் என்ன சொல்வேன் ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் தி சல்வேஷன். எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் தருகிறீரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாத்துக்கான மகிமை உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வேதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன்
ஆமென். 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 நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமீன். ஆமீன். வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தந்த தாளந்துகளை சாட்சிகளோடும் வார்த்தைகளோடும் வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தடைகளை நீக்கி கர்த்தர் இன்றைய நாளில் இணைய செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு திரும்பவுமாக நாங்கள் வருகின்ற வாரம் செவ்வாய்க்கிழமையிலே வளமையான நேரத்திலே சந்திப்போம். அதுவரை தேவசமாதல் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே சரியான ஹீட் காலங்களிலும் உங்களுடனே கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பாக வழிநடத்துவாரா என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். பிரதர், உஷா இல்லாதபடியா நீங்க ரோனேஷுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி விடுவீங்களா?